يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما لا تنقضي أنت للروح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وبعد. وقد قال الله تعالى في القرآن العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا فغفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم. இந்த உலகத்தை படைத்து வானத்தை படைத்து அந்த வானத்தில் கார் மேகங்களை உருவாக்கி அந்த கார் மேகங்களிலிருந்து மலை துளிகளை பூமிக்கு பொழியச் செய்த மலை துளிகளை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் உருவாக்கி அதனை மனிதனுக்கு உணவாக கொடுத்த ஏகவல்ல அல்லாஹ்வே எம்மனை ரமலானுடைய மாதத்தை அடைய செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய சந்தர்ப்பத்தில் எமது வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, ரமலானுக்கு முன் சென்ற காலங்களில் எமக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏகவல்ல அல்லாஹ் சந்தேகமே இல்லாத சங்கையான குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட அடியார்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கும் நாங்கள் இந்த நோன்பை கடமையாக்கி இருந்தோம், உங்களுக்கும் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். நீங்கள் இந்த நோன்பை நோன்பதன் மூலம் ஈமானுடையவராகவும் இறையச்சம் உடையவர்களாகவும் ஆகலாம். நாம் சிறு நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய அச்சம் ஒரு சிறு துளி கூட எமது உள்ளத்தில் இல்லாத நிலையில் ஷைத்தானை வழிபட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன். எந்த ஒரு மனிதன் நன்மை எதிர்பார்த்தவராக ஈமானுடன் நோன்பு நோக்கிறாரோ அவர் முன் செய்த அனைத்து பாவங்களுமே மன்னிக்கப்பட்டுவிடும். நாம் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே பாவமான செயல்களாக இருக்கிறது. காதால் கேட்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே பாவமான விடயங்கள். வாயால் பேசக்கூடிய விடயங்கள் அனைத்துமே பாவமான விடயங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுடைய இரட்சகனின் பக்கம் உங்களுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்புக்காக வேண்டிய விரைந்து கொள்ளுங்கள் என்று எம்மை படைத்த அல்லாஹ்வே அப்படி கூறும் பொழுது நாமல் அல்லாஹ்வுடைய பேச்சை தட்டிவிட்டு இந்த உலகத்திலும் இந்த உலக ஆசைகளுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இதே நிலையில் நமக்கு மரணம் வந்து விட்டால் நம்முடைய கபர் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், மஹ்ஷரிலே நிலை எவ்வாறு இருக்கும் என சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக இரண்டு வார்த்தையில் கூறினார்கள், அத்தீனு நசீஹா. இந்த மார்க்கம் ஒரு உபதேசம் என்றால் என்ன? இந்த மார்க்கம் கூறும் உபதேசங்களை எந்த மனிதன் எடுத்து நடப்பாரோ அவரது வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையிலான பொருத்தம் சீராகிவிடும். உபதேசத்தை இரண்டாக பிரிக்கலாம். மௌன உபதேசம், பேசும் உபதேசம். மௌன உபதேசம் என்றால் ஒரு ஜனாசா. ஒவ்வொரு ஜனாசாவுமே மரணம் அடைந்த ஒவ்வொரு ஜனாசாவும் ஒவ்வொரு மனிதனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அந்த உபதேசத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தரிசித்தால் 2 கிராத் நன்மை என்று அறிவித்தார்கள். இரண்டாவது வகைதான் பேசும் உபதேசம். பேசும் உபதேசம் என்றால் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் செய்யுங்கள் என்று உபதேசித்திருக்கிறான். எந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த உபதேசங்களை எடுத்து நடப்பானோ அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான பொருத்தம் சீராகிவிடும். அவனுடைய கபூர் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நாம் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹுக்கும் எமக்கும் இடையிலான பொருத்தத்தை சீராக்குவதற்கு நாம் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எந்த உபதேசங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடங்கள், எந்த விடயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறானோ அந்த விடயத்தை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து எதை தடுத்திருக்கிறானோ நான் தடுத்து அல்லாஹுக்கும் எமக்கும் இடையிலான பொருத்தத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடிய மாதம். அது மட்டும் இல்லாமல்
அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நம் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் செய்த அனைத்து பாவங்களுக்கும் ரமலானை பயன்படுத்தி அனைத்து பாவங்களுக்குமான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியான அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த இயலுமோ அப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும். எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அப்படியெல்லாம் நெருங்க அல்லாஹ்விடம் முயற்சிக்க வேண்டும். எதெல்லாம் பேசினோமோ அதெல்லாம் படி அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். رمضان 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 يا